ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பல்லவனும், நிலாவும் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு கோயில்லயே உட்கார்ந்துருக்காங்க. அங்க கார்த்திகாவும் சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு நிலாகிட்டயும், பல்லவன்கிட்டயும் பேச வராங்க. ஆனா பல்லவன் கோவமா கார்த்திகா கிட்ட பேசவே இல்ல. இதனால நிலா, "பல்லவா நீ போய் அந்த சாமிய கும்பிட்டுட்டு வா" அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு, நம்ம கார்த்திகா கிட்ட நிலா மட்டும் பேசுறாங்க. அப்ப நம்ம கார்த்திகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னால எங்க வீட்டையும் விட்டுட்டு வர முடியாது. சேரன் மாமா கிட்டயும் வர முடியாது. நானும் உங்கள மாதிரி தைரியமா இருந்திருக்கணும். நீங்க எப்படி உங்க வீட்ட ஏத்துக்கிட்டு சோழன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா, அதே மாதிரி என்னாலலாம் இருக்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? நம்ம சோழன காமிக்கிறாங்க. சோழன் மறுபடியும் திருவண்ணாமலையில இருக்கிற போலீஸ பார்க்கறதுக்கு தான் அந்த கான்ஸ்டபிள பார்க்க தான் போயிருக்கிறாரு. அங்க போயிட்டு அந்த கான்ஸ்டபிளுக்கு மறுபடியும் ஜூஸ் வாங்கி குடுக்குறாரு. ஒரு 10,000த்துக்குள்ள மதிப்புள்ள ஒரு ஃபோன கிஃப்ட்டா குடுக்குறாரு. அதாவது லஞ்சம் குடுக்குறாராம். அந்த போலீஸும் அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வாங்கி வச்சுக்கிறாப்ல. வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம எனக்கு அந்த ஃபோன் வேணும், இந்த ஃபோன் வேணும்னு நெறைய கேட்டுட்டு இருக்கிறாப்ல. ஆக மொத்தத்துல இந்த கான்ஸ்டபிள வச்சே பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா டைவர்ஸ் கேட்க முடியாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம சோழன் இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்லயாட்டுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும், பல்லவனும் வீட்ல உட்கார்ந்து தாயக்கட்ட விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரொம்ப சோர்வா நம்ம சேரன் வராப்ல வேலைய செஞ்சுட்டு, அப்ப நம்ம நிலா சேரன்ட்ட ஓப்பனாவே கேட்டுர்றாங்க. "உங்களுக்கு கார்த்திகாவ பிடிக்குமா? பிடிக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேரனும் பார்த்தீங்கன்னா, மழுப்பலான பதில தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியனோட ஒர்க் ஷாப்புக்கு நம்ம வக்கீல் வராப்ல நம்ம ப்ரோமோலயே பார்த்திருப்போம். இப்ப வக்கீல் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாப்ல. "எதுக்காக உங்க அண்ணனும், அண்ணியும் டைவர்ஸ் கேட்டு வந்தாங்க? இப்ப தானே கல்யாணம் ஆனுச்சு. எதா இருந்தாலும் வீட்லயே வச்சு பேசிக்கங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.